उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्युमिத்யும் நமாம்யஹம். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்பத்திரம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்ம ருது ஆனி 17 ஜூலை முதல் தேதி சனிக்கிழமை, சுக்லபக்ஷம் அஷ்டமி திதி, ஹஸ்தம் நட்சத்திரம், வரியான் நாம யோகம், பத்திரை நாம கரணம். இன்றைக்கு அஷ்டமி. மாதந்தோறும் 2 அஷ்டமி வர்றது. அதில் தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி. இன்றைக்கு வளர்பிறை சுக்லபக்ஷத்து அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமியில் எப்படி நம்ம விரதம் இருந்து பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்கிறோமோ அதே போன்று வளர்பிறையிலையும் சுக்லபக்ஷ அஷ்டமிலையும் தாராளமாக செய்யலாம். பொதுவாக 2 சதுர்த்தி வர்றது விநாயகருக்கு, 2 சஷ்டி வர்றது முருகப்பெருமானுக்கு, 2 ஏகாதசி மகாவிஷ்ணு பெருமாளுக்கு, 2 திரையோதசி வர்றது அது சிவபெருமானுக்கு பிரதோஷ விரதம். அப்படியாக 2 அஷ்டமி வருது. 2மே பைரவருக்கு விசேஷமானது. அதில் தேய்பிரை கூடுதல் விசேஷமானதுன்னு எடுத்துக்கலாமே தவிர வளர்பிறை அஷ்டமியில் நம்ம வழிபட வேண்டிய அமைப்பு கிடையாது, அந்த அளவுக்கு விசேஷம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதனால இன்றைக்கு இருக்கலாம். அடுத்ததாக சிலர் ஒரு நண்பர் கூட கேட்ட கேள்விதான், அஷ்டமின்னு சொல்றீங்க, நவமின்னு சொல்றீங்க, பிரதமை சதுர்த்தின்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் சமஸ்கிருதத்துல அந்த திதிகளுக்கு இருக்கக்கூடிய பெயர் தான். இதை வைத்து நிறைய பேர் பயப்படுறாங்க, பயமுறுத்துறாங்க, அந்த நாள் எல்லாம் வீணா போகுது. அதனால இந்த கருத்துக்களை முரண்பாடான கருத்துக்கள், மக்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கு இந்த விஷயம்லாம் சொல்றாங்க. அதாவது பொதுவாக யாருமே பொய் சொல்லணும்னு சொல்லும்போது முழுமையான பொய் சொன்னா அது எடுபடாது, உண்மையை சேர்த்து தான் சொல்லுவாங்க. அப்படியாக சமஸ்கிருத வார்த்தைகள் இந்தியில தீன் அப்படின்னு சொல்றோம், அது திருத்தியேன்னு சொல்லும்போது 3வது திதியாக அமையுது. அப்படியாக சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது தான் இந்த திதிகளுக்கு உண்டான பெயர்கள். ஆனா அது உண்மை. ஆனா அந்த திதிகளுக்கு நம்ம வெறும் இந்த மொழியில வந்த பெயர் தான் அஷ்டமின்னு சொன்னா அதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றது தவறு. பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் அஷ்டமி, நவமி, அமாவாசை எந்த ஒரு நாளையும் வீணாக்கணும்னு நமக்கு சொல்லலை. இது சாதகம் இல்லாத நாள், இந்நாளில் செயல்படாமல் இரு, எந்த காரியத்தையும் செய்யாத, ஓய்வாக இரு, உழைக்காதுன்னு சொல்லவே இல்லை. அஷ்டமின்னு சொல்லும்போது நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம், அமாவாசையை எப்படி பாரதத்தில் பயன்படுத்தினாங்க, போர் தொடங்கினாங்க. அப்படியாக அஷ்டமி நாளில் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு அந்த நாளை பயன்படுத்திக்கலாம். நல்ல நாளில் சுபகாரியங்களை, திருமணங்களை, கிரகப்பிரவேசங்களில் செய்கிறோம். அதே போன்று இது போன்ற அஷ்டமி நாட்களில், சஷ்டி நாள்லாம் கடனை அடைக்கிறதுக்கு, உடல் உபாதைகளை சரி செய்வதற்குள்ளதான் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படியாக இன்றைய நாள் அஷ்டமி நாள். நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்காக விரதம் இருந்து பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து அவருடைய அனுகிரகத்தை பெறுவோம். இன்றைய நவகிரக நிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் அங்காரகன், கடகராசியில் புதன், சிம்மராசியில் ராகு, கன்னியாராசியில் குரு சந்திரன், விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் கேது. இன்றைய தினப்பலன்: மேஷ ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. 6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்ந்திருந்து சந்திரன் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தையே பெற்றிருக்கார். குரு சந்திர யோகம் கிடைக்கிறது, சந்திரனும் பலமாக இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்நாள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய நாளாக இருக்கும். எதிரிகள் யாரும் இப்போது உங்க முன்னாடி நிற்க முடியாது. எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை, உடல் உபாதை இருந்தாலும் அது எல்லாம் சரியாயிடும். அனைவரிடத்திலும் நீங்க முன்னின்று வென்று காட்டக்கூடிய, சவால்களை ஏற்றுக்கொண்டு ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, குருவோடு சேர்ந்து இருக்கார். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செவ்வனே செய்து முடிப்பீங்க. சொந்த ஊருக்கு போயிட்டு வரணுன்ற எண்ணம் சிலருக்கு உண்டாகலாம். ராசியில சுக்கிரன் இருக்கார், அதனால இப்போது மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கல்வியிலும் சிறந்து விளங்குவீங்க. என்ன துறையில நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த துறை இப்போது உங்களுக்கு கிடைக்கும். எந்த இடத்திற்கு நீங்க போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துல போய் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான தொடக்கம் இந்நாளில் ஏற்படும். இப்படியாக நல்ல விஷயங்கள், நினைத்த நல்ல விஷயங்கள் பலிதமாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசியில சூரியனும் அங்காரகனும் சேர்ந்திருக்காங்க. அங்காரகன் உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தான அதிபதி. சூரியன் மறைவிடம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கு அதிபதி. 3ஆம் இடம் முழுமையான மறைவிடம் கிடையாது, இருந்தாலும் அரை அசுபஸ்தானம்னு சொல்லலாம் அந்த இடத்த. இந்த கிரகங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியம், ஆற்றல், வேகம் இதெல்லாம் நல்ல காரியத்திற்கு நீங்க பயன்படுத்தணும். 4ஆம் இடம் ஒருவருடைய குணாதிசயம், கேரக்டரை சொல்லக்கூடியது. அந்த இடத்துல சந்திரன் குரு சேர்ந்திருக்காங்க. நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல காரியத்திற்காக நீங்க பாடுபட்டா அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இது அமையும்.
கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கார். சுயசாரம் பெற்று குருவோடு சேர்ந்து இருக்கார். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உடன் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும்னு நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா நடக்கும். உடன் பிறந்த சகோதரிகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அவர்களுக்கு வரன் கிடைத்து திருமணம் நடக்கும். திருமணம் நடக்கிறதுக்கு பொருள் தட்டுப்பாடு இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும். உங்கள் மூலமாக நன்மை நடக்கக்கூடிய, உங்களுடைய குடும்பத்தாருக்கு உடன் பிறந்தவருக்கு நன்மை நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். தனகாரகன் குரு தனஸ்தானத்தில் இருக்காரு. அவரோடு சந்திரன் இருக்கார். சந்திரன் விரயஸ்தானத்திற்கு அதிபதி. என்னென்ன செலவுகள்லாம் நீங்க பட்டியல் போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு உண்டான பண வரவு கிடைக்கும். செல்வம் வந்து செய்ய வேண்டிய செலவுகளை சொந்த முயற்சியில செய்து அதனால நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். லாபஸ்தான அதிபதி சந்திரன் ராசியில அமர்ந்திருக்காரு. ராசிக்கு அதிபதி புதன் சந்திரனுடைய கடக ராசியில அமர்ந்திருக்கார். சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை செய்திருக்கிறாங்க. சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை செய்திருக்கும் போது என்ன தொழிலை நீங்க கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதை மிக சிறப்பாக கற்றுக்கொள்ள முடியும். என்ன படிக்கிறீங்களோ அதை சிறப்பாக படித்து கிரகித்து புரிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொண்டு அந்த தொழிலை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக பலனை பெற முடியும். அனைவரிடத்திலும் பாராட்டு பரிசுகளை பெறக்கூடிய, பேச்சாற்றலை சிறந்து விளங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கார். அதனால நற்பலன்களே உண்டாகும். 12ல சந்திரன் இருந்தாலும் குருவோடு சேர்ந்திருக்கார். சுப செலவுகளே உண்டாகும். அப்படியாக இப்போது உங்களுக்கு சுப விரயங்கள், சுப செலவுகள், பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் அமையும். அது உங்களுக்கு மன நிறைவையும் திருப்தியும் தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். பாக்யாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கார். மேலும் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான குருவோடு சேர்ந்து இருக்கார். 5, 9க்கு உண்டான கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது. அது 11ஆம் இடத்துல இருக்கிறது. அதனால ஆசைகள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரன் கிடைக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு மகப்பேர் சந்தான பேரு உண்டாகும். இப்படியாக பெரிய விஷயங்கள், பாக்கியமான விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். குரு சந்திரன் சேர்ந்து 10ல் இருந்து சந்திரன் தன்னுடைய சுயசாரத்தை பெற்றிருக்காரு. கஷ்டமான பணிகளை கூட எடுத்துக்கொண்டு சுலபமாக செய்து முடிப்பீங்க. பிறர் செய்ய பயப்படக்கூடிய, தயங்கக்கூடிய பணிகளை இப்போது நீங்க தைரியமாக துணிந்து எடுத்துக்கொள்வீங்க. அந்த செயல்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. கடமைகள் எதெல்லாம் தவறு விட்டீங்களோ, எதெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் இருந்தீங்களோ அதையெல்லாம் இப்போது எடுத்து செய்வீங்க. அப்படியாக செயல்களை மிக சிறப்பாக செய்து அதன் மூலமாக பெயர் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. குருவோடு சேர்ந்து இருக்கார். சந்திரன் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நன்மை நடக்கும். திருமணம் ஆகாம இருக்கக்கூடியவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகளை எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுக்கு பெற்றோர் இப்போது ஆதரவாக இருப்பாங்க. அதாவது குழந்தைகளோட ஆசைகளை நிறைவேற்றி வைப்பாங்க. என்ன கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இதெல்லாம் உங்களுடைய பெற்றோர் வாங்கி கொடுப்பாங்க. அப்படியாக பிறர் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுது. 8ல சந்திரன் இருக்காரு. அவர் 6ஆம் இடத்திற்கு அதிபதி. தன்னுடைய சுயசாரத்தை பெற்றிருக்காரு. குருவோடு சேர்ந்திருக்கார். பண ரீதியாக இன்றைக்கு நீங்க கவனமாக இருக்கணும். அதிகமான பணப்புழக்கம் கையில் இருக்கும்போது எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். கடன் வாங்குறீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது மிக அதிகமான கவனத்தை கொண்டிருக்கணும். அதே போன்று பகைவர்களிடத்தில் இன்றைக்கு பேசுறீங்க, அவர்களோடு சேர்ந்து செயல்களை செய்றீங்க, அவர்களை எதிர்த்து வழக்கு தொடுக்கிறீங்க போன்ற அனைத்து விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். முடிந்த அளவிற்கு விட்டு கொடுத்து நீங்க போனீங்கன்னு சொல்லும்போது இந்த நாள் பிரச்சனையற்ற நாளாக அமையும். மீன ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 5 கூடிய சந்திரன் 7ல இருந்து ராசியை பார்க்கிறாரு. இது வளர்பிறை காலமாக இருக்கு. அவர் சுபராக இருக்கார். குருவோடு சேர்ந்திருக்காரு. தன்னுடைய சுயசாரத்தை பெற்றிருக்கார். அனைத்துமே சிறப்பாக இருக்கு. எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் அங்க நற்பெயரை பெறுவீங்க. அனைவரையும் வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும். பிறருக்கு முன்மாதிரியாக நீங்க இப்போது விளங்குவீங்க. அந்த அளவுக்கு இது சாதகமான கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். இன்றைய ஜோதிட தகவல். மனை வாங்கிறது, இதற்கே வாஸ்து பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்.
இரண்டாவதாக இந்த வாஸ்து பார்க்கறது, மனை வாங்கிறது, வீடு கட்டுறது, இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து அனைவருமே கவனிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம், தவறு இல்லைன்றதை பார்த்தோம். எதற்காக சொல்லும்போது பொதுவாக என்ன சொல்லுவாங்க, தீயதை பார்க்காத, தீய விஷயங்களை கேட்காதே, தீய விஷயங்களை பேசாதேன்னு சொல்லுவாங்க. இது சிறந்தது. இதை விட சிறந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்மால 2 கண்கள் இருந்தாலும் ஒரு சமயத்தில் ஒரே காட்சியை தான் பார்க்க முடியும். அப்போ நல்லதை பார்த்துட்டாலே தீயதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது, கஷ்டப்பட்டு கண்ணை மூட வேண்டிய அவசியம் இருக்காது, நம்மை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. அதுபோன்று தீயதை பார்க்காம பேசாமல் கேட்காம இருக்கிறத விட சிறப்பானது நல்ல விஷயங்களை பார்க்கறது, நல்ல விஷயங்களை கேட்கறது, நல்ல விஷயங்களை பேசுறது, நல்ல விஷயங்களை நல்ல செயல்களை செய்யறது. அப்படியாக நம்முடைய வாழ்க்கை முழுதுமே இந்த விஷயத்தை ஞாபகம் வைத்து கொண்டா போதுமானது. உலகத்தில் பிறந்த அனைவருக்குமே வந்து சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற ஆசை, ஆர்வம் இருக்கும். ஆனால் அந்த அளவிற்கு வந்து வசதி வாய்ப்புகள் இருக்காது. அப்படி இல்லைன்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் அது அமையாதுப்பா, அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வரக்கூடாது. அதை பற்றி நினைத்து கொண்டே இருக்கணும், ஆசைப்பட்டு கொண்டே இருக்கணும், விரும்பி கொண்டே இருக்கணும். அதை பற்றிய விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்போது கட்டாயமாக அது கிடைக்கும். எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய்ன்னு சொல்கிறாங்க. எதை நீ படிக்கிறாயோ, எந்த வேலையை செய்கிறாயோ அது போலத்தான் நீ இருப்பேன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து வசதிகள் இருந்தாலும் கூட ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க, அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கவே மாட்டாங்க. சிலர் வந்து நடுத்தர வசதியில் இருந்தாலும் கூட கஷ்டப்பட்டு வசதி வாய்ப்புகளை உருவாக்கிப்பாங்க, அது அவர்களுக்கு தொடர்ந்து கிடைச்சுட்டே இருக்கும், முன்னேறிட்டே இருப்பாங்க. அப்படியாக இன்றிலிருந்து நம்ம மனை வாங்குறது, வீடு கட்டுறது, இதை பற்றி நிறைய பார்க்கலாம், பேசலாம். அனைவருக்குமே அந்த யோகம் பாக்கியம் கிடைக்கணுன்றது தான் ஆசையாக இருக்குது. அனைவருக்குமே இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்குமே சொந்த மனை வாங்கக்கூடிய யோகம், சொந்த வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம், அந்த வீட்டில் குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் கிடைக்கணும். இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.